வணக்கம் மாணவர்களே. டிப் டிரான்ஸ்ஃபர் 2F மூலம் கிடைமட்ட நிலையில் 10 மிமீ தடிமன் கொண்ட மைல்ட் ஸ்டீல் பிளேட்டில் ஃபில்லட் வெல்ட் கார்னர் ஜாயிண்ட் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வரும் பணியை செய்ய முடியும். தட்டை ஒரு மூலை மூட்டாக அமைக்கவும். டேக் வெல்ட் வைத்து கிடைமட்ட நிலையில் அமைக்கவும். ரூட் ஊடுருவலை பெற 0.8 மிமீ ஃபில்லர் கம்பியை பயன்படுத்தி ரூட் ரன் டெபாசிட் செய்யவும். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓட்டத்தை ஸ்ட்ரிங்கர் பீட் மற்றும் லெக் லெங்த்தை பயன்படுத்தி டெபாசிட் செய்யவும். மேற்பரப்பு குறைபாடுகள் மற்றும் ஊடுருவலை சுத்தம் செய்து ஆய்வு செய்யுங்கள். இந்த தலைப்பு பல கருவிகள் மற்றும் உபகரணங்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியது. பொதுவாக பயன்படுத்தப்படும் முக்கிய கருவிகள் இங்கே. ஸ்டீல் ரூல், lighter, wire brush, hand grind, bastard file, second cut file, tri-square, leather apron, leather hand gloves, leg guard, safety shoes, welding helmet, safety goggles, chipping hammer, welding screen, AMIG welding set, carbon dioxide gas cylinder, filler wire feeder, AMIG welding torch. செயல்முறை: பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். நூற்று 50x50x10 என்ற அளவீட்டில் காஸ்கிட்டிங் மற்றும் கிரைண்டிங் மற்றும் பில்லிங் செய்து பிளட் தயார் செய்யவும். கேஸ் கட்டிங், கிரைண்டிங் மற்றும் ஃபில்லிங் மூலம் தகடுகளை 150x50x10 மிமி அளவுக்கு தயார் செய்யவும். வரைபடத்தின்படி பிளட்டை கோர்னர் ஜோயிண்டுக்கு அமைக்கவும். இயந்திரத்தின் நேர்மறை முனையத்துடன் டார்ச்சை இணைக்கவும்.
தற்போதைய 90 முதல் 100 ஆம்ப்ஸ் வரை தொடர்புடைய கம்பி ஓட்ட விகிதத்தை அமைக்கவும். 19 முதல் 20 ஆர்க் மின்னழுத்தம் மற்றும் தீப்பரிமாற்ற பயன்முறையை பயன்படுத்தவும். கோனர் ஜோயின் இந்த இரு முனைகளிலும் குறைந்தது 10 மிமீ நீளத்திற்கு தக்க வெல்ட் செய்யவும். கீஹோன் பராமரிப்பதில் மூலம் ரூட் ரன் செய்யவும் போது வெல்ட் மெட்டீரியல் நன்றாக ஊடுருவுகிறது. விரை பரிச் கொண்டு ரூட் ருனை சுத்தம் செய்யவும். இரண்டாவது ரன் AI ஸ்டிங்கர் பேடி நாள் வெல்ட் மாற்றியலை நிரப்பவும். விரை பரிச் கொண்டு இரண்டாவது ருன்னை சுத்தம் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பேடி நாள் மூன்றாவது ருன்னை டெபாசிட் செய்யவும் மற்றும் பெண்டாய் விரை பரிச் கொண்டு சுத்தம் செய்யவும். வெல்ட் ஜோயிண்டில் ஓவர்லாப்பி உண்டரசு பென்னேற்றதின் டிஸ்டார்டன் போன்ற குறைகள் உள்ளனவா என்பதை பரிசோதிக்க வேண்டும் மற்றும் நல்ல பேடி ப்ரொபைல் உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும். தலைப்பை ஒரு மூலையில் இணைப்பாக அமைப்பது, டாக் வெல்ட் போட் கிடைமட்ட நிலையில் அமைத்தல், ரூட் ஊடுருவலை பெற 0.8 மிமீ ஃபில்லர் கம்பியை பயன்படுத்தி ரூட் ரன் டெபாசிட் செய்தல், ஸ்ட்ரிங்கர் பீட் மற்றும் லெக் லெங்தை பயன்படுத்தி இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓட்டத்தை டெபாசிட் செய்தல், சுத்தம் செய்தல் மற்றும் மேற்பரப்பு குறைபாடுகள் மற்றும் ஊடுருவலுக்கு ஆய்வு. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு அருமையான கருத்தை உங்களுக்கு தருவோம். அதுவரை பார்த்து கொள்ளுங்கள்.